தேடி செல்வம் நமக்குள் இருந்ததில்லை. எத்தனை சுகம் அமைத்து இந்த உடலும் முழுமையாக இருந்ததில்லை. ஆக நாம் முழுமையான உணர்வின் தன்மை நாம் இந்த வாழ்க்கையில் பெறுதல் வேண்டும். ஆக அந்த அருளி பெற இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றும். இந்த உடலில் வாழும் நிலைகள் நீங்க 120 வயசு கூட வாழலாம். அதுக்கு பின் என்ன செய்யுது? தேடி செல்வம் இருக்கின்றதா? அது 4-5 பேரன் பேட்டிக்கு வந்தப்போ 160 வயசு வந்தப்போ இந்த கொள்ளு பேரனை பார்க்கும், நீ யாரா நான் யாரான்னு தெரிஞ்சிட்டு அது கவனிக்க முடியாத நிலையில் அனாதையாக இருக்கு. ஒரு இடத்துல போயிருக்கும்போது அந்த அம்மாவுக்கு 108 வயசு, அது 108 வயசு இருக்குது. அவனுக்குள்ள எதா பண்ணா அது அனாதைய பிச்சை எடுக்கணும், குண்டியில தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கும். அப்ப என்ன செய்யுதுன்னா, நான் இன்னொன்னு காலத்துல யுத்தத்தை நான் பார்த்தேன், இங்கே முஸ்லீம் யுத்தங்களையும் பார்த்தேன், மற்ற பார்த்தேன். வட இந்தியாவில் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை, நான் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 100 வயதுங்க கொள்ளு பேர், அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என் பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க, என் பேர பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேர பிள்ளை இருக்கிறாங்க, யாருன்னு கேட்கறாங்க, யாரும் சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. நான் இவ்வளவு வயசு வாழ்ந்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை. வயசு ஆழ்ந்தாலும் கூட இந்த சொத்து தேடின குடும்பங்களை பார்த்தால் தெரியும். நான் தேடி செல்வங்க வந்தவர் கூட இந்த உடலுக்கு பின் பேரம்பேத்தை காப்பாற்றுறான் நிச்சயம் போன்னு இருக்கும். சில குடும்பங்களை பார்க்கலாம். நீங்க எதை தேடுறீங்க? அந்த அருளுடைய தேடும். உங்களை அறியாத இருளை போக்க செய்யும். இனி மெய்வழி வாழ வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவில்லாத நிலை அழுகிறார். ஏன்னா இப்படி 3 லட்சம் பேரை பார்த்தோம். ஆனால் அருந்தரும் சக்தி உங்களுக்குள் பதிவாக்குற ஞான வித்தை. இது கொஞ்சம் காலையில் துருவ தியானத்தில் எடுத்து அதை சாப்பாடு போட்டு வளர்த்தேன். அதுல வளரும் நல்ல ஞானங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை போக்க உங்கள் அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் வரும். நிலையற்ற இந்த உடலுக்குள் நீங்கள் அடிக்கடி அந்த சிந்தனை செலுத்த வேண்டும். நிலையான அந்த உணர்வின் தன்மை வரும்போது இந்த நிலையற்ற உடலும் மகிழ்ச்சி என்ற நிலையை ஊட்டவும் இது உதவும். மகிழ்ச்சியுடன் நாம் செல்ல முடியும். ஆக துயர் என்ற உணர்வை நமக்குள் வராதபடி தடுத்திட முடியும். அது பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை பெற முடியும். அதற்காக இன்று அட்வான்ஸாக நாம் மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் மூதாதைகளின் ஆன்மாக்களை அங்கே செலுத்துவோம். தொழிலின் நிமித்தமோ மற்ற நிலையை பெற்றாலும் தொழில் கிடைக்கவில்லையே, வியாபாரம் நடக்கவில்லை என்ற வேதனை கொடுக்க வேண்டும். அறுவடை பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும். என் வியாபாரம் பெறுவோர் நலம் பெற வேண்டும். இந்த உணவை வளர்த்துக் கொள்ளும். உங்கள் தொழில் வரும் இடங்களையும் மாற்றும். ஆக அந்த அருள் உணவை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியிலும் அதை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆக நாம் கொடுக்கவில்லை என்றால் வேதனைப்பட வேண்டும். ஆக ஒருத்தர் ஏற்பட்டாலும் அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் கருத்து கொண்டு வாங்க. அது உங்களை காக்கும். ஆக இந்த உடலுக்கு பின் அங்கே அழைத்து அதை பற்றுடன் பற்றும்